வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கேபிஒய் பாலாவனினுடைய அந்த இஷ்யூவை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது சம்பந்தமா தான் பேச போறோம். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால தான் இதை எடுத்து நம்ம பேசணும் அப்படிதான் உங்களுக்கு தோணும். பட் உண்மை என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி நாங்கள் பேசணும்னு பிளான் பண்ணது. பட் அவருக்கு யார் காசு கொடுக்குறா, எங்கிருந்து அவர் இப்படி சர்வீஸ் பண்றாரு, வெளிநாட்டு சதி இருக்கா, இந்த நேபாள நடத்தின புரட்சி மாதிரி இந்தியாவில் ஏதோ ஒன்று பண்ண போறாரு, பாலாவை யார் இயக்குறா, இதெல்லாம் நாங்கள் பேசலாம்லாம் பிளான்ல இல்லை. பாலா பண்ற இந்த சர்வீஸ் இஸ் காட்னு சொல்றது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்கி என்ன, எப்படி இதை புரிஞ்சுக்கலான்றத நம்ம முன்னாடியே பேசணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்து இந்த இஷ்யூவே வேற லெவல்ல வேற எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து இது போயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முதல்ல பேச திட்டமிட்ட ஒரு விஷயம் தான், அதை பேசலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த எபிசோட். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் ஃபேவரட்டான திரு வில்வன் ராமதாஸ் கூட தான். வணக்கம். வணக்கம். கேபிஒய் பாலாவினுடைய இஷ்யூ நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி நம்ம பேசணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தது. அது நிறைய விஷயம் நம்ம ஆல்ரெடி பேசணும்னு நினைப்போம், வேற ஏதாவது தள்ளி போற மாதிரி தள்ளி போயிடுச்சு. அந்த கேப்ல திடீர்னு இது இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்திருக்காங்க, நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. 20 லட்சம் வியூ போயிடும் நினைக்கிறேன். ஆமாமா, எனக்கு வந்து எங்க அப்பா அனுப்பிச்சிருந்தாங்க, தூங்கி இருந்தேன், இது உண்மையா அப்பா எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அது ரீச் ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூவை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த இஷ்யூ அல்லது இந்த இஷ்யூவை தாண்டி கூட எனக்கு ரொம்ப புரியறதுக்கு சிரமமா இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பயங்கரமா செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஆள் தான் கேபிஒய் பாலா. இளையராஜா கூட பாலாவை அப்ரிஷியேட் பண்றாருன்னு ஏதோ கார்டு பார்த்தேன், உண்மையான கூட தெரியல. பட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு திரையுலக பிரபலங்களாலும் கூட, நம்ம செலிபிரிட்டிஸ்ன்னு பார்க்குற நபர்களாலும் கூட ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய நபராக தான் பாலா இருக்காரு. குறிப்பாக அவர் பண்ற சர்வீஸ் எல்லாத்தையும் எல்லாரும் ஷேர் பண்றாங்க. தனக்கு ஒண்ணு இல்லைனா கூட இப்போ எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் பண்றாப்புல அப்படின்றது அவர் மேல வந்து ஒரு பெரிய அபிமானத்தை வந்து கொடுத்துருந்தது. எல்லாரும் அவரை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றதான் பார்த்தோம். ஒரு வீடியோல வந்து போட்டு அவரை பொழக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அதை பார்க்கும்போது நீங்க சொன்ன இந்த சோசியல் மீடியா கலாச்சாரம் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஒருத்தன் கடைச்சா போட்டு பழக்கலான்றதுலயும் முதல்ல இருப்பாங்கன்றதும் புரிஞ்சுது. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது முதல்ல? இந்த வியூஸ் இவ்வளவு போயிருக்கு இல்லையா, அப்படின்னா இவர் இதுல சந்தேகத்தோட மக்கள் பல பேர் இருந்திருக்காங்கிறது அதோட பொருள். ஏன்னா அந்த அதோட உடன்படலைன்னு சொன்னா இவ்வளவு பெருசா அது ரீச் ஆகாது. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சந்தேகத்தை யாருமே எழுப்பின மாதிரியே பார்க்கல. எழுப்புனாங்க, பெருசா தெரியல. ரைட். பலர் எழுப்புனாங்க. நானே எழுதிருக்கேன். ஓகே. ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த மாதிரி திடீர்னு குபீர்னு எழுச்சி பெறுகிறவர்கள் யார் மேலும் சந்தேகப்படுறதுங்கிறது பழக்கம். இது வழக்கமா இந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் ரைட் விங்ல தானே அட்டாச் ஆவாங்க, இது எனக்கு டவுட்டா இருக்கேங்கிற அளவுல தான் போட்டிருந்தேன். அஃப்கோர்ஸ் இப்போவும் எனக்கு அது ஒரு சந்தேகம் தான், அதுக்கு மேல அதுல ஒன்றும் இல்லை. நான் அது அந்த மாதிரி இருக்கும்னு நான் சொல்ல வரல. அப்படி முன்னாடியே போட்டது இந்த மாதிரி பல பேர் எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே 10 மாசம் முன்னாடியே ஒருத்தர் இதை வீடியோ போட்டிருக்காரு. அவர் கேபிஒய் பாலா மேல குற்றச்சாட்டு எதுவும் வைக்கல. பட் இந்த போக்கு இருக்குல்ல, இது ஒரு ஸ்கேமுக்கான பாதை தான் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களோட அவர் பேசியிருக்காரு. முன்பே நிறைய பேர் பேசியிருந்தாரு. ஸோ அதுவும் நல்லா ரீச் ஆயிருக்கு தான். அப்போ அதுவும் ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு, இதுவும் நிறைய ரீச் ஆயிருக்குங்கும் போது எல்லாருக்கும் அந்த டவுட் இருந்திருக்கு, பேச பயந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். பட் இன்னைய கணக்கில் நான் 2 விஷயத்த முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். எனக்கு அவருடைய செயல்பாட்டின் மீது பெரிய அபிமானம் இல்லைன்னாலும் கூட உள்நோக்கம் எதை நான் கற்பிக்க விரும்பல. அதாவது வெளிநாட்டு சதி, இந்த சதி கோட்பாட்டின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அவ்வளவு பெருசா இருக்கும்னு நான் நம்பல. அண்ணா ஹசாரே மாதிரி, இவர் சோனு சூட் மாதிரி, இது ஒரு உருவாக்கி வெளியில கொண்டு வந்து விட்ட பூனைக்குட்டி. சோனு சூட்டுக்கு முன்னாடி இவர் சொன்னார், முகபதி சொன்ன மாதிரி அந்த விவேக் ஓபராய், அந்த அளவுக்கு நான் கொண்டு போக விரும்பல. பட் இதுல வேலை செய்து இருக்கிற சைக்காலஜி வேற. இவர் வெளிநாட்டு சதி, அந்நிய கைக்கூலி, அதுக்குள்ள எல்லாம் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. அதிகபட்சம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எந்த ஒரு செய்தியையும் கார்பரேட் நிறுவனங்கள் பயன்படுத்திக்கும். என்ஜிஓக்களை அவர்களால என்ஜிஓக்களை உருவாக்குறது, பயன்படுத்திக்கிறது அதெல்லாம் முடியும். த்ரூ என்ஜிஓ அவங்களால யாரையும் பயன்படுத்த முடியும். பட் இந்த மாடல் இருக்குல்ல, நாம இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, கேபிஒய் பாலாவினுடைய மாடல் இருக்குல்ல, அது டேஞ்சரஸ். அவ்வளவுதான். அவர் பார்க்கலாம் என்ன மாடல் அது? சர்வீஸ் காட் அதுவா? அதாவது ஒரு சேவை, அந்த சேவையை காட்சிப்படுத்தி சோசியல் மீடியால போடுறது, அந்த சோசியல் மீடியால போட்டுட்டு அதற்கு ஒரு ஸ்டோரியையும் ஒரு கதை, ஒரு நோக்கம், இதை கற்பிக்கிறது. இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இது டேஞ்சரஸ். ஏன்னு சொல்றேன், அவர் மீதான அவர் சொல்ற மாதிரியான வன்மம்ங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. அது இல்லவே இல்லை. இது நான் அந்த மாடலை சொல்றேன். இந்த மாடல் பல்வேறு ஊர்களில் ஸ்கேமுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு கதை இருக்கு. ஏன்னா முதல்ல இவர் ஒரு உதவி செய்கிறேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த உதவி அது ஒரு போதை அப்படின்னு ஒரு கிளைம் பண்றாருல்ல,
போதை உதவுறதுலையா அந்த காட்சியை வெளியிடுறதுலையா? ரெண்டு இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். உதவுறதுன்னு சொன்னால் உங்களுக்கு விஷுவல் தேவையில்லை. அந்த விஷுவலுக்கு அது ஒரு நல்ல ஒரு நேர்த்தியான விஷுவல்ஸ். அது எதுவுமே ஜஸ்ட் லைக் தட்னு போய் கொடுக்குறதுல அது எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள ரொம்ப டீப்பாலாம் நம்ம போக தேவையில்லை. சரியான ஆங்கிள், அந்த எமோஷனை கேப்சர் பண்ணுறது, இது எல்லாமே அதில் இருக்குது. அந்த காட்சியை போடுறதுன்னா அதுவும் தப்புன்னு சொல்ல வரல. பட் அவருக்கு தேவை அந்த காட்சின்னு சொன்னால் அது அந்த டோபமைன் அந்த பூஸ்டை வந்து அவர் விரும்புகிறாருன்னு அர்த்தம். அந்த காட்சியை போட்டு அதுக்கு வர ரெஸ்பான்ஸு அதெல்லாம் விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். ரைட். அதுக்கு சொல்கிற ஜஸ்டிஃபிகேஷன் என்ன? நான் இந்த மாதிரி உதவுனா பலர் பார்த்து உதவுவாங்க, அது அப்படி ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் அதை போடுறேன். எனக்கு மற்றபடி அதனால யூடியூப்ல போட்டால் தான் காசு வரும், இன்ஸ்டாகிராமில் காசு வராது. பட் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் அதில் ரெண்டு இது இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை போடுறீங்கன்னா எத்தனை பேருக்கு உதவணும்னு தோணும், எத்தனை பேருக்கு எனக்கு உதவுறதுக்கு ஆள் வரணும்னு தோணும். நான் வந்து ஒரு மீட்பருக்காக காத்திருப்பேன்னா வெகு மக்கள் யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு சேவை செய்யணும்னு காத்திருப்பார்களா, அல்லது நான் KPY பாலா மாதிரி ஆகணும்னு காத்திருப்பாங்களா? எப்போ சொல்லுவாங்க? சக்ஸஸ்ஃபுல்லானா நான் செய்வேன்னு ஒருத்தன் முடிவு பண்ணுவான். பட் இந்த மாதிரியான ஒரு நபர் ஒருத்தர் உச்சாணி கொம்புக்கு போய் அவர் வந்து தன்னோட சொத்தை எல்லாம் தான தர்மம் பண்றது, இந்த எஜமான் மாதிரி. நீ அந்த தமிழ் படங்கள்ல தமிழ் படத்தோட பேட்டர்ன் எம்ஜிஆரோட ஸ்டைல். அது ஒரு மீட்பர் வருவாரு, அவர் கொடுப்பாரு, நீ கம்முன்று. விஜய் சொல்றாருல, அதுவும் KPY பாலா சொல்றதும் பெரிய வேறுபாடு கிடையாது. 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு சொல்றாரு. நான் உழைச்சு சம்பாரிச்சிங்க வந்திருக்கேன். விட்டுட்டு வர்றது, நீங்க சர்வீஸுக்காக அதை விட்டு கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லி அதை சொல்லி காட்ட வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுடைய நோக்கம் சேவைன்னு சொன்னா நீங்க அதை சொல்லி காட்ட மாட்டீங்க. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போதே நான் வந்து ஒரு பாத்தியா என்னங்கிற ஒரு டோன் அதுல வந்துடும். எதை தியாகம் பண்ணி நான் வந்திருக்கேன், நான் எவ்வளவு பெருசா விட்டு கொடுத்தேன். யார் கேட்டா? யாராவது சொன்னாங்களா? ஐயா நீங்க விட்டுட்டு வாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? கிடையாது. அது அவரோட சாய்ஸ். நீங்க உங்க சாய்ஸுக்கு வந்து ஏதோ எங்களுக்கு பிச்சை போட்ட மாதிரி பேசுறது இருக்குல்ல, அது பாலா பேசுறது வந்து அது அளவுக்கு இல்லைன்னாலும் கூட இதுவும் அதே பேட்டர்ன் தான். அவர் சொல்வது, நான் என்னோட 90% நான் கொடுக்குறேன், இதுல 3 வேலை செய்யுது. முதல்ல இவர் போடுற விஷுவல்ஸ், நான் அந்த கொடுக்கறதுங்கிற அந்த ஏரியாக்கே நான் போகல. ஏன்னா அது வெளியில தெரியாமல் பலர் கொடுக்குறாங்க. அந்த இதுக்குள்ள நம்ம வந்து வெறும் அந்த காட்சிகளை மட்டும்தான் பேசுறோம். அவர் அதை விஷுவலா ப்ரெசென்ட் பண்றாரு. அது ஒரு மெட்டீரியல், அது ஒரு விற்பனை பண்டம். இவர் விற்கலன்னா இன்ஸ்டாகிராம்காரன் விற்கிறான், யாரோ ஒருத்தர் விற்கிறாங்க. அந்த விற்பனை பண்டத்தின் உள்ளீடா இருக்கிற விற்பனையோட எண்ட் ப்ராடக்ட் வந்து லாபம் தான். வியாபாரத்துக்குள்ள வந்துட்டா லாபம் தான். நம்ம எதையும் இந்த மாதிரி காட்சிப்படுத்துற எதையும் ஒரு நோக்கம் இல்லாம நம்ம செய்யறது இல்லை. கிளியர். அவருக்கு பணம் நோக்கம் இல்லைன்னு சொன்னா வேற ஒரு நோக்கம் இருக்கு. அதனால இதை நாம வந்து அந்த 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 அவுட்புட்ல இருந்து நம்ம கவனிப்போம். அதுல என்னென்ன வேலை நடக்குது? ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வருது, அதனால அவன் அந்த காட்சியை திரும்ப பாக்குறான். ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த எமோஷன் இருக்குல்ல, அதோடு தன்னை பொறுத்துறான். அந்த மிரர் நியூரான்ஸ் வந்து வேலை செய்யுது. ஐதர் பாலாவோட இடத்துல இருந்து நம்ம கொடுத்தா அது எப்படி இருக்குங்கிற அந்த எமோஷனலா அவன் கனெக்ட் ஆகுறான், அல்லது ஆப்போசிட்ல ஒரு ரிசீவரோட எண்டில் நமக்கு இப்படி ஒரு உதவி கிடைச்சா எப்படி இருக்கும். அடுத்த இன்னொரு உணர்வு இதில் பார்க்கிறவனுக்கு வெளிப்படுகிற இன்னொரு உணர்வு என்னன்னு சொன்னா, ஒரு அரவணைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் அதை வாங்குறாங்க. இந்த காட்சி வந்து என்னன்னு சொன்னா ஒரு மக்கள் ஹாப்பியா இருக்காங்க, ஒரு மாதிரி ஒரு கேர் நமக்கு ஒரு கேர் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மூளையில் நடக்கிறது. ஸோ இந்த கதை இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அழகா கொண்டு போய் சேர்க்க ஒரு கதை வேணும். வெறும் ஒரு எமோஷனை பார்த்தீங்கன்னா வராது. அந்த கதை இருக்குல்ல, இவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறவர் அப்படிங்கிற கதை நமக்கு ஏற்கனவே தெரியும், பார்க்கிறவனுக்கு தெரியும். வாங்குறவனோட ஒரு கதை அங்கே சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு அயன் பண்றாரு, கஷ்டப்பட்டு டெலிவரி பண்றாரு, கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓடுறாரு. அந்த கதை ஆட்டோ அது வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த கதையை வந்து இணைச்சுக்கிறோம். ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டோரிக்குள்ள இந்த எமோஷன் வருது. உங்களை வந்து பாசிஃபை பண்ற மாதிரி, உங்களை மகிழ்ச்சிப்படுத்துற மாதிரியான ஒரு கண்டென்ட் இருக்கு, அல்லது குற்ற உணர்வு ஊட்டுற ஒரு கண்டென்ட் இருக்கு, அல்லது மிரர் நியூரான் உணர்வுன்றது நம்ம எதுவும் பண்ணாம இருக்கோம். இல்ல ஐயோ இப்படி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களே, ஏன் பிச்சைக்காரங்களுக்கு ஏன் போடுறோம்? ஒன்றும் ரொம்ப முடியாதவங்களுக்கு, அதை ஒரு அதீதமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏன் உங்களை அறியாம நீங்க போடுறீங்க? நமக்கு எனக்கு இருக்கு ஒண்ணு, அவனுக்கு இல்ல, ஐயோ பாவம்ன்றது உணர்வு. அது நல்லதுதானே இருக்கலாம். ஆனா இதுல இந்த காட்சி வழியில வந்து டேமேஜ் அதிகமா. எத்தனை பேர் இதை போல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனா பலர் வந்து அதை கமர்ஷியலா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. போய் பாக்குறவங்களை தேடி. இதுல இருக்கிற பிரச்சனைன்னு ஒண்ணு பாத்தீங்களேன், இந்த காட்சி வரணும்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கதை ஒளிபரப்பாகணும்னு சொன்னா
எதிரில் இருக்கிறவனுடைய பரிதாபம் அந்த இடத்துல தேவை. நீங்க பரிதாபம் இல்லாம நெஞ்ச நிமித்திட்டு உங்களால வாங்க முடியாது. இன்னைக்கு வாங்கும்போது எனக்கு இருக்கும், நாளைக்கு இந்த காட்சி என்ன வேற மாதிரி பண்ண வைக்கலாம். சுயமரியாதையற்ற ஒரு மனிதர் எப்படி வேணா செய்யலாம், சுயமரியாதை பாதிக்கிறாங்கன்னு சொல்லல. ஆனா இந்த விஷுவல்ல எதிரில் இருக்கிறவனுடைய பரிதாபமும் எதிரில் இருக்கிறவனுடைய அந்த துயரத்தை நீங்க ஒரு பண்டமாக்கலன்னு சொன்னா இது போனி ஆகாது. முகத்தை ஆக்சுவலா கார் வண்டி நம்பரை மறைக்கிறாங்கன்றது இருக்கு இல்லையா, முகத்தை மறைக்கணும்ல, அத மாதிரி எதுவும் நடக்கல. அதை மறைச்சா அதுக்கு வேல்யூ போகாது. இவர் தெரிஞ்சு செய்யலாம், தெரியாம செய்யலாம், எப்படி தெரியாம இவ்வளவு செய்ய முடியும் இல்ல, நம்ம அந்த பெனிஃபிட் டவுட்டை வந்து கொடுத்துடலாம். ஏன்னா ஒருவேளை அவர் ஒரு வலதுசாரி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா இந்த நேரம் அதற்கான ஒரு ஆதாரம் வந்திருக்கும். அல்லது வேற யாரோ சப்ளை பண்றாங்க பணத்தை, வேற ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல பண்றாங்க. ஏன்னா மகாவிஷ்ணு கேஸ் வந்த போது மகாவிஷ்ணுவுக்கு யாரு ஃபண்ட் பண்றாங்கிற செய்தி வந்துருச்சு. எந்த நிறுவனம் அவரை வந்து இயக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அவர்கள் வலதுசாரிகளோட கணக்குல இருக்காங்க நமக்கு தெரிஞ்சது. சோனு சூட் நிறுவனம் தான் கண்டுபிடிக்குமா வலதுசாரி இல்ல, ஒரு இது வந்துச்சு. இன்னொன்னு சோனு சூட்டுக்கு எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி. ஆனா அப்பவே அது ரொம்ப ஓவரா இருந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ராகவா லாரன்ஸ் எக்ஸ்போஸ் ஆனார். அப்படியா? எப்படி இந்த வகையில் இல்ல, அவருக்கு யாரு ஃபண்ட் பண்றாங்கிற கோணத்துல இல்ல. ராகவா லாரன்ஸ் வந்து அந்த மெரினா போராட்டத்தின் போது அவர் யாரை குறை சொன்னாருன்னு பாருங்க. போலீஸ் அவர் ஒண்ணுமே சொல்லலையே, கூட்டத்தை தான் அவர் குறை சொன்னார். என்னால சரியா நினைவுபடுத்தல. என்னென்னமோ பேசுறாங்க, நம்ம வந்து ஜல்லிக்கட்டு கேட்க தான் வந்தோம், நீட்டு அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து பிரச்சனை இல்லாம பேசுறாங்க. இல்ல, எனக்கு ஜல்லிக்கட்டு மட்டும்தான். எனக்கு அது நினைவு இல்லை அவர் சொல்ல. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அவரு ஹிப்ஹாப் தமிழா எல்லாருமே வந்து அந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு கேட்டு போராடுறாங்க, அமைதியா கலைஞ்சு போயிடும், நீங்க மத்த பிரச்சனை, நீங்க நீட்டு பிரச்சனைனா இங்க பேசக்கூடாது அப்படின்றதான் எல்லாருமே காமனா பேசுனாங்க. இத மாதிரி எழுந்து வர்ற ஆட்களை தன்னியல்பா அது நிறைய இருக்கும். இப்போ என்ன அண்ணா ஹசாரேவை வலதுசாரிகளும் மீடியாக்களும் போய் இப்போ ட்ரைனிங் கொடுத்தா வளர்த்து கொண்டு வந்தாங்க. அங்கங்க நிறைய காளான் மாதிரி முளைச்சுது. இது ஒரு நல்ல பீஸா இருந்துச்சு, எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. 200 பேர் உட்காந்துருப்பாங்க அந்த கூட்டத்துல, 200 சேனல் உட்காந்துருப்பாங்க ஆளுங்க. ஷிஃப்ட் போட்டு 24 மணி நேரம் கவரேஜ். இந்த ஆளு உட்காந்துட்டு இது போட்டு விஜயெல்லாம் போயிட்டு வந்தாரு. அங்க கர்நாடகாவில் இருக்க முக்கியமான ஸ்டாருங்கெல்லாம் போனாங்க. அண்ணா ஹசாரேவை பத்தி பாட்டு, சினிமா பாட்டெல்லாம் வந்துச்சு, படம்லாம் வந்து தமிழ்ல. அப்படியா? இல்ல, அண்ணா ஹசாரேவை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் மூவில அண்ணா ஹசாரேவை மகிமைப்படுத்துற மாதிரி பாடல்கள்லாம் வந்துச்சு. இது வந்து என்னன்னு சொன்னா உருவாக்கதில்லை. இந்த கருத்துல அவரு உமாபதி அவர் குறிப்பிடுறது பொருந்தும். பட் இந்த கோட்பாட்டில் தான் நான் உடன்படல. சரி, ஸோ இப்படி மற்றவங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, இவர் அந்த மாதிரியான ஒண்ணு இல்லை. ஆனா இந்த மாடல் நீங்க எப்படி கணக்கு போட்டாலும் இது டேஞ்சர். எம்ஜிஆருக்கு இந்த மாடல் தான் இருந்தது. எம்ஜிஆருக்கு சோறு போடுவாரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வள்ளல். அவர் வள்ளல், எம்ஜிஆர் வள்ளல். இவரால் எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்க முடியும் அந்த வீட்டில்? அவரை பார்க்க போனவங்க ஒரு நாளைக்கு 100 பேர்னு வச்சா கூட அவரோட அந்த பீக் மொமெண்ட்ல வந்து ஒரு பெரிய இது பண்ண முடியாது. ஆனா ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேருக்கும் எம்ஜிஆர் போனாலே சோறு போட்டுருவாரு அப்படின்னு. அதன் மூலமா அவருடைய சர்வாதிகார நடவடிக்கைகள் அத்தனையும் மறைக்கப்பட்டது. அது எல்லாத்தையும் மறைச்சுக்கிற ஒரு தடுப்பா அது அந்த முகம் இருந்தது. அது உருவாக்குன இன்னொரு மோசமானது என்னன்னு சொன்னா, நியாயமா உதவி செஞ்ச பலர் வெளியில தெரியாமலே போனாங்க. எம்.ஆர். ராதா ஒரு இன்சிடென்ட்டை குறிப்பிடுறாங்க. எம்.ஆர். ராதா கிட்ட அவர் கூட நடிச்ச ஒரு நாடக நடிகர் உதவி கேட்டு வர்றாரு. எல்லாரும் சாப்பிடும்போது கேட்குறாரு, அந்த இதுல சாப்பிட வந்த இடத்துல, எங்கடா எனக்கு எங்க இருக்கு காசு, சரி உட்காரு சாப்பிட்டு போ அப்படின்றாரு. என்கிட்ட காசு இல்லை, சாப்பிட்டு போ அப்படின்ட்டு சாப்பிட்டு எல்லாரும் போன பிறகு இவர் கையில காசை கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டா, கூட இருந்தவங்க கேட்கும்போது, இன்னொருத்தர் மற்றவங்க எல்லாரும் போன பிறகு கேட்கும்போது ராதா சொல்றதுன்னா, கஷ்டத்துல வந்து கேட்கறான், எல்லாரும் முன்னாடியும் காசை கொடுத்தா எப்படி இருக்கும், அதனால இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொடுத்தேன். நம்மகிட்ட இது பண்ண அது எல்லாரும் முன்னாடி அது நடக்க வேண்டாம், யாருக்கும் தெரியாம அந்த மாதிரி பல பேருக்கு நடிச்சு கொடுத்த இது அவங்க அதன் பிறகு சொன்னது மட்டும்தான். பலன் பெற்றவர்கள் பாப்புலர் இருக்கிறது கிடையாது. பலன் பெற்றவர்கள் அதை வந்து யார், ஆனா இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே கேமராவோட போதுமான லைட்டிங்கோட போதுமான விழாக்களோட நடத்துனதெல்லாம் இல்லை. சிவாஜி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காரு. இப்போ எம்ஜிஆரால வாய்ப்பு போன ஒரு நடிகர் சிவாஜி கூப்பிட்டு அவருக்கு இனிமே நம்ம தான் வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததா லக்ஷ்மியோட முன்னாள் கணவர் நினைக்கிறேன், அவர் பேரை நான் மறந்துட்டேன், அவர் சொல்றாரு. இது மாதிரியானது எல்லாமே குழியை தோண்டி புதைச்சிட்டு இந்த பிம்பம் மட்டும் வெளியில நிற்குது. அண்ட் அது எல்லாத்தையும் விட டேஞ்சர் நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு மீட்பருக்காக மக்களை காத்திருக்க வைக்கும் இந்த விஷுவல்ஸ் எல்லாம். அப்படிதான் எல்லாரும் காத்திருப்பாங்க, ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வானத்தை போல படத்துல 2 இருக்கும், 2 மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் வரணும்னு ஆசைப்படலாம்,
அல்லது என் தம்பிகளுக்கு நான் அந்த மாதிரி ஒரு அண்ணனா இருக்கணும், தங்கைக்கு இப்படி ஒரு அண்ணனா இருக்கணும்னு ஒரு 2 ஸ்டாண்ட் எடுக்கலாம். எந்த ஸ்டாண்ட் பாப்புலரா இருக்குன்னு போய் தேடி பாருங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கணும்னு தான் எல்லாருக்கும் தோணும். என்ன பாத்துக்கிறது ஒரு ஆள் வரும்னு தான் தோணும். அதே தான் இங்க நடக்கும். இது வந்து ஒரு வைட் இம்பாக்ட், ஒரு பெரிய அளவிலான மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துமா? எப்படி இது அவ்வளவு வேர்ஸான ஒரு ஏற்படுத்தலாம், ஒரு மினிமம் அளவுக்காவது அது செய்யும். இது இந்த மாதிரியான காட்சிகள் ரொம்ப பரவலாகும் போது அதை கொண்டாடுறதன் வழியாக சொல்றீங்களா? எல்லாரும் அவரை கொண்டாடுறது, அப்ரிஷியேட் பண்றது, இது பெரிய விஷயம், பயங்கரமா அவருக்கே எவ்வளவு ஐ மீன் எல்லா காசையும் இதுல போடுறாரு, இப்படி இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு வைடான இம்பாக்டை ஏற்படுத்துன்றீங்க. ஆமா, நெகட்டிவா தான் அது முடியும். ஒருத்தரை கடவுளாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அவருக்கே கூட, நான் அவருடைய இதுல இருந்து தான் சொல்றேன், அவருக்கே கூட. நீங்க அகரம் நடத்துறாரு சூர்யா, அது ஒரு நிறுவனம், அதுக்கு கணக்கு வழக்கு இருக்கு, பலன் பெறுவோரை ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ஸோ நீங்க அகரம்னால ஒரு பலன் பெறணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன தகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன செஞ்சா அதை அடைய முடியும், தகுதி என்ன, நான் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற 2 பாயிண்ட் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா ஏமாற்றத்துக்கான வாய்ப்பு வந்து ஒப்பீட்டளவில் ரொம்ப குறைவு. என்னோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்கணும் அண்ட் என்னுடைய படிப்போட அளவு இந்த மாதிரி இருக்கணுங்கிறது ஒரு இது இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு, ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கு. பாலா எனக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு என்ன இது இருக்கு, பாலா மனசு வைக்கணும், அவருக்கு தெரியும். அந்த ஸ்டோரிக்கு உண்டான கண்டென்ட் எனக்கு இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு அவர்கிட்டே போகாதே. வேற சில இதெல்லாம் சில வைத்தியர்கள்லாம் இருக்காங்க. இந்த வீரபாபுவா ஒருத்தர் இந்த கொரோனா டைம்ல 5000 பேரை காப்பாத்தினாரு, 6000 பேரை காப்பாத்தினாருன்னு சொல்லி அவர் இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்ல பிரபலங்கள் உண்டு. யாரு அந்த வாடகை வீட்டுல இருக்கேங்கிறதே ஒரு அரசியல் தகுதியா அவர் வச்சு பேசுவாரு. தமிழருவி மணியன் அவர் உடம்பு சரியில்லைன்னாராம், ஐயா நான் வாங்க காப்பாத்துறேன், இலவசமா காப்பாத்துறேன்னு தமிழருவியை காப்பாத்தினாரு. அடுத்ததா ரோபோ சங்கருக்கு இவரா வழியாக ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, நான் காசே வாங்காம காப்பாத்துறேன் இப்படி சொன்னவர் மற்றவங்கள்ட்ட அப்படி நடந்துக்கிட்டாரா? கிடையாது. ஏன் இவங்களுக்கு ஃப்ரீயா தரணும், ஏன் மற்றவங்களுக்கு காசு வாங்கணும்? அதுல ஒரு ஸ்டோரி இருக்கு. பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க ரோபோ சங்கருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, தமிழருவி மணியனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது ஒரு விளம்பரம், அதுக்கு பதிலாக இதை கழிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ ஒரு நோக்கம் இருக்கு. நான் இதையும் கூட பொருத்தி பார்க்கல, நான் சொல்றேன். ஒரு விளம்பர கண்டென்ட்டா ஒரு ஆன்லைன் ஒரு உள்ளடக்கமா இதை மாறுதுங்கும் போது இவரை எப்படி நான் அணுகிறது? எனக்கு ஒரு ஸ்டோரி வேணும், அந்த ஸ்டோரி இல்லைன்னா நான் இல்லை, நான் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கணும், எப்போ வேணா வரலாம். இது ஒரு யாசகம் கேட்கிறவன மாதிரி கீழே இருக்கவன உணர வைக்கிறது. நான் என் சம்பளத்துலேருந்து மட்டும்தான் பண்ணுவேன், நான் வெளியிலேருந்து உதவி வாங்க மாட்டேன். சரி, அப்போ நான் எவ்வளோ பேரை பண்ண முடியும்? ஒருவேளை இந்த வருமானம் இல்லைன்னா அது நின்றும் இல்லையா? ஒரு நபர் மீதான எதிர்பார்ப்பை லாட்ரி மாதிரி சேரிட்டி ஆக்குறது தப்பு சரின்னு எல்லாம் நான் பேச மாட்டேன். ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் மோசமானது. அதுல பலி ஆகிறது ரொம்ப சாதாரண மக்கள். அவங்க பார்த்து ஏமாந்து நிக்கணும், போற வழியில யாராவது அதிர்ஷ்டம் கிடைக்காதான் நிக்கணும். டிராவல் வித் அக்காச்சின்னு சொல்லி இலங்கையில ஒரு டிக்டாக் பிரபலம் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் இந்த பின்தங்கிய பகுதிகளில் இலங்கையில போகும்போது அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சுட்டு போய் கொடுக்கறது அதெல்லாம் செய்வாங்க. ரைட், இலங்கையில நம்ம கற்பனையே பண்ண முடியாத மாதிரியான வறிய பின்புலத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களால பணம் போகும். மேலோட்டமா பார்க்கும்போது ரைட், அது தெரியும். இது 2 வகையில வேலை செய்யுது. நீங்க அவர் ஒரு பிரபலமான பிறகு அவர் எங்க காரை நிறுத்தினாலும் ஜனங்க வந்து தன்னை அறியாமல் தன்னோட கஷ்டத்தை முதல்ல சொல்லுவாங்க. நீங்க யாரோ ஒருத்தரை பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கும், எனக்கு ஒரு சிரமம் இருக்கும். அந்த சிரமத்தை தீக்கிற மாதிரியான ஆட்கள் அல்லது அது நம்முடைய கஷ்டத்தை சரி பண்ற தகுதியுடைய பலரை நம்ம சந்திப்போம். பார்த்த உடனே எல்லார்ட்டையும் வந்து ஐயா எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவோமா? நம்ம ஒரு இயல்பான நம்ம சுயமரியாதையோட நம்ம ஒரு உரையாடல் ஆரம்பிப்போம். பட் அந்த பொண்ணு டிராவல் வித் அக்காச்சி அந்த பொண்ணு போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் எந்த மாதிரி டியூன் ஆயிருக்காங்கன்னா, அவங்க பார்த்த உடனே டக்குன்னு ஒரு கிஃப்ட் வரும், அவங்க ஏதோ ஒரு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி. அது வந்து ஒரு சுயமரியாதையை ஒரு அடி கீழே வைக்கிற ஒரு செயல் அது. அண்ட் இவங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் யாரை காப்பாத்துதுன்னு சொன்னா, இந்த ப்ரெஷரை அரசாங்கத்தின் மீது போடுறத, உரியவர்களிடம் கேட்பதை அது வந்து தடுக்குது. அதுதான் மையமான பிரச்சனை எல்லாத்துலயும். இப்ப ஆம்புலன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அதை அங்க இருக்கிற கட்சிகள் கேட்கணும், அமைப்புகள் கேட்கலாம், எங்களுக்கு வேணும்னு சொல்லி இது பண்ணலாம். அதற்கான ஏற்பாட்டை அவங்க கேட்டு அது அரசாங்கத்திட்டேருந்து வரணும். இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் அந்த அந்த அங்கிருந்து வரணும். ரிக்குவயர்மெண்ட் இங்கிருந்து வந்து அது அரசுல வருதா அடுத்து வருதாங்கிற ஒரு லேயர் இருக்கணும். ஒரு தனி நபருடைய பரிதாபத்திலேருந்து அது கிடைக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா? அது என்ன செய்யும்னு சொன்னா இந்த இன்ஸ்டியூட்டோட பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்துறதுக்காக. அரசு இதெல்லாம் பண்ணாது, இந்த மாதிரி அங்கங்க சேவ் பண்ண போவாது. இல்ல அரசு போடாத. பாலா மாதிரி ஒருத்தர் வருவார், தேடு, ஒரு புறவலரை தேடு, ஒரு தர்மகர்த்தாவை தேடு. இந்த எஜமான் படத்துல எல்லாம் வரும்ல, எஜமான் படத்துல எல்லா சொத்தையும் மக்களுக்கு தான் எழுதி வச்சிருப்பாரு. ஆனா இவர் அரண்மனையில இருப்பாரு, மக்கள்லாம் கையை துண்டு வெட்டிட்டு இப்படி நிற்பாங்க. அது எப்படி முடியும்? நீங்க தான்
சொத்தை எல்லாருக்கும் எழுதி வச்சிட்டீங்கல்ல, நிலத்தை எல்லாரும் கொடுத்துட்டீங்கல்ல, அவன் இதாக தானே இருக்கணும். அது எப்படி அவன் வயலில் வேலை பார்ப்பான்? அவன் தெரியாது. நாட்டாம, ரொம்ப நல்ல நாட்டாம, ஆனால் துண்டை இப்படி நிற்பாங்க ஜனங்கள்லாம். அது எப்படி முடியும்? ரொம்ப நல்ல உரிமையை பேசுகிறவர், நியாயத்தை வழங்குறவர், அள்ளி அள்ளி பணத்தை இறக்கிறவர், அப்புறம் எப்படி குடிசையில் இருக்கான்? இது அந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்து, பண்ணையாரத்துல இருந்து இந்த படங்கள்லாம் உருவாக்குற அதே பேட்டர்ன் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பண்ணையார் மனநிலை இது அப்படிதான். நான் வந்து இப்போதும் அது அவருடைய செயல்பாட்டுக்கு எந்த உள்நோக்கமும் கற்பிக்கல. பட் இந்த பேட்டர்ன், ஆக்ட், இந்த டிசைன், இது நல்லதில்லை. அவ்வளவுதான் பாயிண்ட். இது இங்க மட்டும் நடக்குதான்னு சொன்னா, உலகளாவிய அளவில் இது போல டிக்டாக் அல்லது சோசியல் மீடியா பிரபலங்கள் பணத்தை, ஹர்ஷா சைன் ஒருத்தர் இருக்காப்ல, அவரு ஆந்திரா இல்ல, நான் பார்த்தது இல்லை. அவரை பாத்துருக்கேன். கட்டு கட்டா காசு கொடுப்பாரு, திடீர்னு போவாரு. ஓகே, இந்த சர்ப்ரைஸ் பண்றது, இந்த லாட்ரி போய் காசு கொடுப்பாரு, துணி துவச்சிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல போனா லாட்ரி வடிவத்துல பெரியவங்களாம், அந்த வயசாங்கலாம் காலில் விடுவாங்க, இவரோட காலில் இருந்து ஒரு சேவையை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த இதை பார்த்தது இல்லை. இவர் எனக்கு பெரும்பாலும் இந்த வீடியோ எடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது இவங்களுக்கு ஒரு கண்டென்ட் ஆகுது, அது ஒரு நல்ல ஒரு வியாபார பொருள் ஆகுது, அவ்வளவுதான். நீங்க இத்தாலியில இதே மாதிரி ஒரு சோஷியல் மீடியா ப்ராப்ளம், அவரு ஃபண்ட் ரைஸ் பண்றாரு. எதுக்காகன்னு தெரியல. $1 மில்லியன் இதை பண்றாரு. ஒரு கேக் ஒன்று சேல் பண்ணி $1 மில்லியன் கலெக்ட் பண்ணி அதை நான் அப்படியே டொனேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பணம் கலெக்ட் பண்றாங்க. கடைசியா பார்க்கும்போது வெறும் $50,000, அதாவது அவர் வசூலித்த தொகையில் 5% குறைவு. அதை மட்டும்தான் அந்த சேரிட்டி கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே அவர் சாப்பிட்டாரு. இது பெரிய பிரச்சனையா என்னாச்சுன்னு சொன்னா, 1 மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற எல்லாரும் இத்தாலியில, நீங்க உங்களோட சேவையோட கணக்கை நீங்க கொடுத்தாகணும் கவர்மெண்ட்டுக்கு. ஒரு சட்டமே இருக்கு, இதுக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்தாங்க. யூஎஸ்ல இன்னைய தேதிக்கு ரொம்ப அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட் கண் ஆபரேஷன் சொல்லி அதை அவங்க இன்னொரு வீடியோ போட்டு இவரை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு அந்த பணத்தை அவர் கொடுத்துருக்காரு. பல நாடுகள்ல இது நடக்குது, இங்கேயும் அது நடக்குது. என்ஜிஓக்கள் தாங்கள் வசூலிக்கிற தொகையில் 50% கூட பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. 50% மேல எதுக்கு செலவாகுதுன்னா, இவங்க ஹோட்டல்ல தங்குறதுக்கு, டிராவல் பண்றதுக்கு, ஆஃபீஸ், இதுக்கெல்லாம் தான் செலவாகுது. சில என்ஜிஓக்களோட ஆஃபீஸ் எல்லாம் நீங்க மிரண்டு போற அளவுக்கு எல்லாம் இருக்கும். ஸோ அந்த என்ஜிஓ அரசியல் ஒரு தர்மகர்த்தாவை, ஒரு புரவலரை உருவாக்குறது, ஒரு மனித கடவுளை உருவாக்குவது, இது எல்லாமே அவங்களுக்கும் நல்லதில்லை, சாதாரண மக்களுக்கும் நல்லதில்லை. அண்ட் இன்னொன்று, மேல இருந்து ஒருத்தன் கொடுக்கறதில்ல, கூட இருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது தான் நல்ல மாடல். உங்க ஊரே சேர்ந்து ஒருத்தருக்கு வந்து பாதிக்கப்படுற ஒருத்தனுக்கு உதவுறது தான் சரியான மாடல். அப்பதான் என்னென்ன ஒருத்தரால முடியுமோ ஒன்னொன்னே எடுத்துக்க முடியும். அவன் போய் யாருக்கிட்ட யாசகம் கேட்டு நிற்க வேண்டாம். பட் ஒருத்தர் மேலேருந்து வந்து ஒருத்தர் கொடுக்கணும்னு சொன்னா, கீழே இருக்கிறவன் அப்படிதான் நிற்பான். அந்த கேமரா கொண்டு வந்து நிறுத்திட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? தெனாவட்டா வாங்க முடியாதுல்ல, நெஞ்ச நிமித்திக்கிட்டு அப்படி பணிச்சுதான் போய் ஆகணும். அண்ட் க்ரௌடு, அது சிலருக்கு வந்து ரொம்பவும் அன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், நாளைக்கு அது ரொம்ப அவங்களுடைய அந்த வீடியோ இருக்க போகுது, அந்த ஸ்டேட்டஸை வந்து எந்த அளவுக்கு. நான் ஒரு வீடியோ பார்த்தோம், ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிரியாணி பேக்கெட் தான் வாங்கி கொடுப்பாங்க, அதை கதவை திறந்து இப்படி கொடுக்குறாங்க, அதை வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, எப்படி வந்து இது முடியுதுன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த கை போடுறத அங்கேதான் அவங்க நடந்து வர்றத வீடியோ எடுத்து கொடுக்கறத இப்படி போட்டு எடுத்தாங்க. இவர் கூட சர்வீஸ் பண்ண தானே போனாரு, இர்ஃபான் கூட சர்வீஸ் பண்ண போனாப்ல, போய் திட்டிட்டு சமயா வாங்கினார்ல, அதுவுமே கிட்டத்தட்ட அப்படிதான். நான் வந்து கொடுக்குறேன், அதுக்கு நீ எப்படி வந்து வாங்கணும், நீங்க சொன்ன மாதிரி தான் வரிசையில வந்து கரெக்டா வாங்க, நானே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சர்வீஸ் பண்றதுக்கு. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்தே தீரும். இவர் கேபி விபாலா அந்த மாதிரி பேசல, ஆனா நேத்து அவரோட விளக்கம் இருக்குல்ல, தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, ரைட். எல்லாரும் வந்து கொண்டாடினப்ப ஆஹா வந்துட்டாருன்னு கொண்டாடும் போது நல்லா இருந்தது இல்ல, ஒரு விமர்சனம் வருது, அது பொதுவா பலர் நம்ப வாய்ப்பு இருக்கு, நியாயமானவர்களும் நம்ப வாய்ப்பு இருக்கு. இது அதற்குரிய பதில், கண்ணியமான ஒரு பதிலாக இல்லையா, ரெஸ்பான்சிபிளான பதிலா இல்லையா, பொறுப்பான பதில் இல்ல. அதுவும் அகைன் ஒரு சோசியல் மீடியா. எப்படி இருந்தது அந்த பதில்? நான் கைக்கூலி இல்ல, தினக்கூலி, இப்போ வன்மத்தை எல்லாம் கக்கிட்டீங்க, பரவாயில்ல, நான் இதுக்காகலாம் நிறுத்த மாட்டேன், நான் இன்னுமையும் பண்ணுவேன், என் படம் வந்தது அதனால, இதெல்லாமே ஒரு பர்சனலைஸ்டு பிரச்சனை. அது வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, கணக்கு கொடுக்க முடியும், அது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது, அது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இதை இன்னும் பொலைட்டாவே செஞ்சிருக்க முடியும். எங்க இருந்து அது வருதுன்னு சொன்னா, இந்த இந்த மற்ற போஸ்ட் என்னையே கேள்வி கேட்டுட்டியா அப்படிங்கறதான். ஏன் இதை விட பெரிய ஆளுங்கெல்லாம் பதில் சொன்னது இல்லையா, சொல்லியிருக்காங்க இல்ல. இதுவும் கூட அகைன் இந்த போக்கை, எமோஷன்ஸ், எதிர்வினை எல்லாத்தையும்
சோஷியல் மீடியா தீர்மானிக்குது. அது எல்லாத்தையும் ஒரு கண்டென்ட் ஆக்குறோம். நேற்று எதேச்சியா ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒரு இந்த மாதிரி குடும்ப சண்டையை வீடியோவாக போடுறவங்க, அந்த மாதிரி பெரிய ஆள் இல்லை, சாதாரணமாக அவங்க வீட்டு சண்டையின் போது மொபைலை ஆன் பண்ணி வச்சுட்டு சண்டை போடுறாங்க. மொபைல் ஆன் பண்ணி இப்படி வச்சுட்டு சண்டை போடுறாங்க. நாம அந்த 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 ட்ராப்புக்குள்ளே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணும். எதையும் ஒரு கண்டென்ட் மாதிரி செய்யறதுக்கு தான் உங்கள் மனசு உங்களை தள்ளும். பலர் அதில் பலியாகிறாங்க. அம்மாவை சிதையில வச்சு ஒருத்தன் ஃபோட்டோ போடுறான், ஃபர்ஸ்ட் நைட் ரூமை ஃபோட்டோ போடுறான். என்னதான் நீங்க போட்டோ வீடியோ எடுக்கலாம். ஸோ இது இல்லை, இது யார் பேர்லும் எனக்கு வந்து தனிப்பட்ட ரீதியில் அருவருப்பும் இல்லை, கோபமும் இல்லை. பட் இந்த மெக்கானிசம் வந்து உங்களை இப்படித்தான் மாற்றும். நீங்க இந்த இடத்துல போனீங்கன்னு சொன்னா இப்படித்தான் மாட்டும். அவர் இப்படி ஒரு வலைக்குள்ள அவரும் மாட்ட தேவை இருக்கும், இதுவும் மாட்ட தேவை இருக்கும். இன்னொன்னு இது இப்போ எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, பாலாக்கு எங்க இருந்து காசு வந்தது, எப்படி நீ இவ்வளவு சேவ் பண்ணிட்டு இருக்க, இதுதான் வந்து மையமான கேள்வியா இருக்கு. ஆனா அது பிரச்சனை இல்லைன்றீங்க நீங்க. இல்ல, காசு எங்க இருந்து வந்தது, சர்வீஸ் அது பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இல்லை. அவர் மொத்தமா தன்னுடைய வருமானத்தை மொத்தமா இதுக்கு கொட்டுனாலும் கூட அதை ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் ஆக்குறாங்கும் போது அததான் விருப்பம், அதுதான் போதை, அதுதான். ஸோ அதற்கான எதிர்வினை பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். இவ்வளவு நாள் உங்களை குளோரிஃபை தானே பண்ணிச்சிருந்தது அது. ஆமா, இந்த இடம் தூக்கி அது திரும்பவும் செய்யலாம். பாலிடிக்ஸ்ல நடக்குது இல்ல, எங்க ஜெயிச்சு வர்றீங்களோ அங்கேயே தோல்வி அடைறாங்க. அவங்கெல்லாம் வந்து வன்மத்தை கக்கிட்டீங்களான்னு யாராவது தலைவர் பேசுவாங்களா? ரைட், நாங்க அடுத்ததுல மாத்திக்கிறோம், மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்றாங்கல்ல. இது சோஷியல் மீடியால இது நடக்க வாய்ப்பு இருக்கிற ஒண்ணு. அந்த பிரச்சனையை அவர் புரிஞ்சுக்கணும். கூடுதலா மக்களுக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, இது ஒரு மாடல். அண்ட் இன்னொன்று வந்து இது எங்க வேலை செய்யுதுன்னு சொன்னா, உங்களுக்கு இது ஒரு பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்னா உங்களால அணுகவே முடியாத ஒரு நபரோடு உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும், ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பு இருக்கும். அவன் எங்க அண்ணன், அவன் எங்க அப்பா மாதிரி, அவர் நல்ல ஒரு பெரிய அது எங்க அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா நீங்க அவங்க அணுகவே முடியாது, பட் எமோஷனலா உங்களோட உணர்வு வந்து அவங்க கூட கனெக்ட் ஆகும் ஏதோ ஒரு வகையில. ஒரு ரிசீவரா, அல்லது உங்களுக்கு ஒரு திருப்தி வருது இல்லை, யாரோ ஒருத்தர் சந்தோஷமா ரியாக்ட் பண்றாங்க, யாரோ ஒருத்தரோட கஷ்டம் தீருது. அப்படிங்கும்போது அந்த கணக்கு, அந்த பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப் உருவாகிறதுனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, அது ஒரு ரசிகர் மன்றம் மாதிரி ஆகும். இந்த ரசிகர் மன்றம் என்ன செய்யும்னு சொன்னா, சர்வீஸ்ன்னு எதுவும் பண்ண முடியாது, ஆனா இவருக்காக சண்டை போடுவாங்க. இப்படி ஒரு குரூப்பை நாம உருவாக்குவோம், பலர் உருவாக்குறாங்க. பெரும்பாலான அந்த சோஷியல் மீடியா ஆட்கள் வந்து இது மாதிரியான ஒரு குரூப்பை வந்து உருவாக்குவாங்க. பட் இவங்களால அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவரால் இவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரியான நபர்களை ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு ஆர்கனைசேஷனோ யார் வேணாலும் சுலபமா மிஸ்யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்தி தான் கிரிப்டோ கரன்சி ஸ்கேமு, MLM ஸ்கேமு, இது எல்லாமே நடக்குது. அந்த இன்னும் எஸ்டாப்ளிஷ்டா ஒரு நபரா மாறும்போது இவங்களுக்கு அது தெரியாது, அந்த ஃபேம் மட்டும்தான் தெரியும். நான் உங்களை வச்சுட்டு உதவி பண்றாங்கன்னு ஒருத்தர் வருவாங்க, சரி நம்ம மண்டையாட்டுவோம், நம்ம அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு மண்டையாட்டுவாரு, அவன் இழுத்து விட்டுட்டு ஒரு ஈவெண்ட்டு காசை கொடுத்துட்டு அவங்க மூஞ்ச காட்டி வியாபாரம் பண்ணிட்டு அவன் காணா போயிடுவான், மாட்டிட்டு அல்லாடுவாங்க. இந்த மாதிரி திடீர் பிரபலம் ஆறவங்கள ரம்மி விளம்பரத்துக்கு கூப்பிட்டு மாட்டினதெல்லாம் இருக்கும். ஒரு பொண்ணு அந்த கண்ணடிச்சு அமலா ஷாஜி இல்ல, அந்த கோயம்புத்தூர் கொங்கு டான்ஸ் ஒன்று ஆடுவாங்களே, அதனது வள்ளி கும்மியில ஒரு பொண்ணு திடீர்னு ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் பார்த்தா அவங்க இந்த விளம்பரத்துக்கு வந்தாங்க. இத மாதிரி ஏதோ ஒரு NGOவோ ஏதோ ஒரு நபரோ, அல்லது ஈவன் சில சமயங்கள்ல லாரன்ஸ் கவர்மெண்ட்டுக்காக அன்னைக்கு பேசினார்ல, அந்த மாதிரி பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு அது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை ஃபாலோ பண்ற ஆட்கள் தான் தெரியும். இவருக்கு முந்தா நாள் வரைக்கும் தெரியுமா, உமாபதின்னு ஒரு பத்திரிகையாளர் ஒரு வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி KPV பாலா அல்லது அவரை கொண்டாடுகிறவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும், எனக்கு எங்க போனாலும் வரவேற்பு இருக்கு, மக்கள் எல்லாரும் என் மேல அன்பை கொட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமிதம் தானே இருந்திருக்கும். ஒரு மணி நேரம் 5 நிமிஷத்து வீடியோ நீங்க எதை பெருசா நம்பிட்டு இருந்தீங்களோ அதை ஒண்ணும் இல்லைன்னு ஆக்கிடும். இந்த இடம் அப்படி ஒரு ஆபத்தான இடம்ங்கிறது ஒண்ணு. அவங்க இந்த மாதிரியான சேவையின் வழியா, அதாவது தானம் கொடுக்கறதன் வழியா பேரை எடுக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. டிஸ்ஆர்கனைஸ்டா நீங்க ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் உங்களுடைய தாராள மனசை வச்சுக்கிட்டு சொந்த சம்பாத்தியத்தை வச்சுக்கிட்டு முழுக்க ஒரு பண்ணையார் மனோநிலையில நாம உதவி செய்யறதுங்கிறது அது என்ன ஆகும்னா, ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி ஆக்கும். தானத்தை எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சைமல்டேனியஸா வந்து மீட்கணும், ஒரு மீட்பருக்கு காத்திருக்கிறோம். இது எல்லாமே ரெண்டு தரப்புக்கும் நல்லதில்லை. சேவை வந்து ஒரு போதை மாதிரி அப்படின்னு சொன்னாரு அப்படின்றது நானும் பார்த்து அந்த வீடியோ சொல்லியிருந்தாரு. விஜயகாந்த் சொல்லியிருக்காரு, 4 பேர் சாப்பாடை போட்டு பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு. அதுல வந்து நான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன், அதனால நான் எப்பயுமே எல்லாருக்கும் நீங்க எம்ஜிஆருக்கு சொன்னதான் விஜயகாந்தே சொல்லியிருக்காரு. விஜயகாந்தை பத்தி சொல்றவங்க சாப்பாடு போடுவாரு, ரொம்ப நல்ல ஒரு வள்ளல், கிட்டத்தட்ட ஒரு வள்ளலான அதற்கான அந்த இதை தான் கொடுப்பாங்க.
இப்போ இது எல்லாருமே சொல்றாங்களே, விஜயகாந்த், கேபி பாலா, லாரன்ஸ், சர்வீஸ் வந்து அதுதான் கடவுள். நீ வந்து அதெல்லாம் நீ பண்ணாத, மற்றெல்லாம் பண்ணாத, மற்ற நல்லது பண்ணு, யாரையாவது படிக்க வை, ஸ்கூல் கட்டு, நல்ல இது ஒன்று கட்டி கொடு, இதெல்லாம் பண்றது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாதா? சேவை பார்க்கறது சிலருக்கு, மிகச்சிலருக்கு நல்லது செய்யலாம். பட் ஆன் ஹோல் அதனோட டேமேஜ் தான் அதிகம். மிக சிலர்ன்றது அதை பயன் பெற்றவர்களுக்கு அது நல்லதுன்னு வச்சுப்போம். டேமேஜ் அப்படின்றது என்ன? விஜயகாந்த் சார், அதாவது இந்த 3 பேர்ல எம்ஜிஆர் டு கேபிஒய் பாலான்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, விஜயகாந்த் இவங்க 2 பேரோடையும் நாம வந்து ரொம்ப கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா விஜயகாந்துக்கு அது ஒரு இயல்பாவே இருந்துச்சு, அவருடைய நேச்சராகவே இருந்தது. ஏன்னா ரொம்பவும் மோசமா இருந்த போதும் அதை செஞ்சு, அது ஒரு விளம்பர நோக்கம் அவருக்கு இருந்ததே இல்லை, அவர் சொல்லிக்கிட்டதே கிடையாது. ஆச்சா, எல்லா சைட்லயுமே சரி. அண்ட் அவரை சுத்தி இருந்த அவருடைய 2ஆம் கட்டத்து ஆட்கள் எல்லாருமே அவரை ரொம்ப சுலபமா ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. பரவலா எங்கெங்க தேவையோ அதெல்லாம் இருந்தது. அவருக்கு ஒரு கொடுத்திருக்கு, ஹெல்ப் பண்றதுல அவருக்கு ஒரு இயல்பான மகிழ்ச்சி இருந்தது அப்படிங்கறத பல்வேறு உதாரணம் அவர் விளம்பரப்படுத்திக்கல அப்படின்ற அதுதான் முக்கியமான கிரைட்டீரியா. அவர் அதை விரும்பினார் அப்படிங்கிறதுக்கான ரொம்பவும் வலுவான ஆதாரம் எதுன்னு சொன்னா, அவர் அதை வந்து விளம்பரப்படுத்தி சந்தோஷப்படலை. விட்னஸ்ல இருந்து நமக்கு தெரியுது, அவ்வளவுதான். அவரோட ரூம்ல போனா எல்லாரும் படுத்திருப்பாங்க, இவர் ஒரு ஓரமா போய் படுத்து தூங்குவாருங்கிறது அதுக்கப்புறம் வந்தது. அவர் எப்பவும் சொல்லிக்கிட்டதே இல்லை. இது இப்படி இருக்கும்போது விஜயகாந்த்ங்கிற ஒரு மாடலை வச்சுக்கிட்டே நம்ம பார்ப்போம். விஜயகாந்தோட ஆஃபீஸ்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு சாப்பாடு உண்டு. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது என்னாச்சுன்னு சொன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யூனியன் ஃபார்ம் பண்றதுக்கு பதிலாக விஜயகாந்த் ஆஃபீஸ்க்கு போய் சாப்பிட்டுக்கலான்ற ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுது. விஜயகாந்த் ஆஃபீஸ்ல சாப்பாடு போடுவாங்க, அதன் பிறகு மற்றவங்க போடுவாங்கன்னா அது யூனியன் ஆக்டிவிட்டியா இல்லாம முதலாளியினுடைய கருணையிலேருந்து அது ஒண்ணுதான். நம்ம விஜயகாந்த் முடிட்டா முடிஞ்சிருச்சு, எதிர்பாராமல் நடந்த நல்லது. அதுக்கு முன்னாடி தயிர் சாதம், சாம்பார் சாதம் போடுவாங்க, பிறகு விஜயகாந்த் போடுவாருன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் போட்டாங்கன்றது. நான் அப்படி நம்பல. போட்டி வந்தது. ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது சம்பளம் நிறைய கொடுப்பாங்க, தேவையில்லாத போது துரத்துவாங்களே, அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கலாம். பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு யூனியன் ஃபார்ம் பண்றதையும் ஒரு உரிமையை கேட்பதையும், இந்த பண்ணையார் தானம் போடுற பால்கனிலேருந்து மகாராஜாக்கள் பொற்காசை வீசுற உரிமையை கேட்காதே பண்ணையார் வந்து உங்களை பார்த்துப்பாரு, வெயிட் பண்ணு. அது இந்து மத நம்பிக்கையை செய்யறது இருக்குல்ல, யாருன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் முன்பு சொன்னாங்க, ஏன் இந்தியாவில் ஒரு புரட்சி வரலன்னு சொன்னா, இங்க ஜென்ரலா மனோநிலை இந்த புராண கதையெல்லாம் கேட்டு என்னன்னு சொன்னா, அவங்க ஒரு அவதாரத்துக்காக அவங்க வெயிட் பண்றாங்க. நம்ம செய்யணுங்கிறது இல்லை, நம்ம வேலை செய்யணுங்கிறது அங்க இல்லை பிரச்சனை. ஒரு அவதாரம் வந்து என்னை காப்பாத்துன்னு நம்புறாங்க. இந்த மாடல் எல்லாமே அதை தான் கிரியேட் பண்ணும். நீங்க அதை விஜயகாந்த் விளம்பர நோக்கம் தவறியும் பெருசா இல்லாத விஜயகாந்த் அவரோட ரிசல்ட்டே இதுதான்னு சொன்னா, மற்றவங்களோட இதை யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆருக்கு ஒரு ஃபேஸ் இருந்தது, அது யாருமே இப்போ எல்லாரும் பேசுறாங்க. பைல்வான் ரங்கநாதன் சொல்றாரு, அவர் எம்ஜிஆரோட தாராள குணத்தை அவர் சொல்றாரு. அரைஞ்சாருன்னா மயக்கம் வந்துருங்க, நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன், மயக்கம் போட்டு விழுந்தா பணம் கொடுப்பாரு 1000-2000. குட்டி பத்மினி சொல்றாங்க, துப்பாக்கி எடுத்துட்டு ஜெய்சங்கர் வீட்டுக்கு போயிட்டாரு குட்டி பத்மினி. எம்ஜிஆர் கூடவே இருந்த திருச்சி சவுந்தரராஜன் சொல்றாரு, கடுப்பாய் ஒரு தினம் மூஞ்சில் துப்பிட்டாரு, எதிரில் இருக்கவனை எச்சு துப்பிட்டாரு, அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தினாரு. இந்த காட்சி யார், இந்த செய்தி தமிழ்நாட்டில் வேற யாரோ சொல்லலை, இது திமுக காரங்க சொல்லலை, கம்யூனிஸ்ட் கட்சியில சொல்லலை, யாரு மற்றவர்கள் சொல்லலை, எம்ஜிஆர் கூடவே இருந்தவங்க சொல்றாங்க. இந்த முகத்தை எல்லாம் மறைக்கிறதுக்கு அந்த ஃபேஸ் பயன்படுது. ஸோ அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இவருக்கு இந்த என்ஜாய் இவர் வைக்கிற வாதங்களை முழுமையா ஏத்துக்கிட்டாலும் கூட, இந்த மனோநிலைங்கிறது வெகு மக்களிடம் ஒரு அடிமை மனோநிலைய, ஒரு யாசகம் கேட்கிற ஒரு மைண்ட் செட். ஆனா கொண்டாடுறது மக்களா தானே இருக்காங்க. மக்கள் வந்து ஆமா, அதுக்குதான் காரணம் சொல்லிட்டேன்ல, மீட்பரை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு இந்திய மனநிலை தான். பொதுவா உலகளாவிய நம்ம தான் இலங்கையிலையும் பார்க்குறோமே தான். மக்கள் துண்டிக்கப்படும் போது, ஒரு சமூகமாய் செயல்படுவதை மக்கள் அதற்கான வாய்ப்புகளை இழக்கும் போது, அல்லது அது தெரியாத போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இயல்பா மனித மனம் வந்து ஒரு அரவணைப்புக்கு, ஒரு என்ன பண்றது, உங்களை தாங்கி பிடிச்சுக்கிறதுக்கு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் நம்பிக்கை கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு ஆளை வந்து தேடுது. சொசைட்டியா இருக்கும்போது அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு லேபர் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு யூனியன் இருக்கு, நீங்க அப்பப்போ போய் அட்டன் பண்றதுக்கு ஒரு யூனியன் இருக்குன்னா, நீங்க ஒரு குழுவோட இருக்கதா உணர்வீங்க. அல்லது வேற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க, இளைஞர்களுக்கான ஒரு ஆக்டிவிட்டிக்கான ஒரு இடம் இருக்கு, முதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது நாம அந்த மாதிரி ஒரு ஹோப்புக்கும், ஒரு நம்பிக்கைக்கு, ஒரு அரவணைப்புக்கு, சொன்ன கேட்கறதுக்கு, அல்லது ஒரு பாதுகாப்புக்கு, இதுக்கெல்லாம் நாம வந்து ஒரு கடவுளை வந்து எதிர்பார்க்க மாட்டோம். நமக்கு அதற்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கும். இப்போ நம்ம ஒரு யூனியனா செயல்படுறதுக்கான வாசல் கிடையாது. நீங்க
மற்றபடி சமூகத்தோடு இணைந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோஷியல் மீடியா அது ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப் இல்லை, அது நிச்சயமா இல்லை. அது உங்களுக்கு வந்து பயத்தை அதிகப்படுத்துமே தவிர உங்களுக்கு நம்பிக்கையை அது அதிகப்படுத்தாது. அதான் எண்ட் ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட வல்னரபிளாக இருக்கும்போது, சமூகம் வல்னரபிளாக இருக்கும்போது இதில் வந்து பாலா மாதிரி ஆட்களும் மாட்டிக்கலாம், கீழே இருக்க ஆட்களும் மாட்டிக்கலாம். அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ எப்போதுமே இந்த பண்ணையார் மனோபாவம் மேலே போகும்போது நாம் அல்லது வந்து இந்த அவதாரங்கள் வரும்போது, மனித ரூபத்தில் கடவுள் வரும்போது, அதை எவனாவது ஒருத்தன் பிரியாணி பாக்கெட்டை கொண்டு போகும்போது பின்னாடி மண்ணிலே ஈரம் உண்டு பாட்டெல்லாம் போடும்போது நாம் ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணணும் தான். இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நெகட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். பாசிட்டிவாக முடியறதுக்கு எந்த இது சர்வீஸா சேரிட்டியா என்னது? இல்லை. இப்போ பெரியார் இருக்கார்ல, நான் ஒரு உதாரணத்தில் வச்சுக்கோம். பெரியார் அவர்கிட்ட சொத்து இருந்துச்சு. அவர் ஒரு ஸ்கூலை கட்டி, ஒரு காலேஜ் கட்டி அதெல்லாம் செஞ்சார். அவர் அது வேற விஷயம். ஆதரவற்ற ஒரு இல்லத்தை மட்டும் கட்டிட்டு செயல்பாட்டு அளவில் அந்த ஒருங்கிணைப்புன்னு ஒன்று செய்யாமல், விழிப்புணர்வுன்னு ஒன்று செய்யாமல், உரிமையை கேட்கறதுங்கிற இந்த போர்ஷன் எல்லாம் எடுத்துட்டு 4 கட்டியிருந்தாருன்னா என்ன மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும்? ஒரு ராமகிருஷ்ணா மடம் மாதிரி ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூல் இருக்கும். விவேகானந்தா ஸ்கூல் மாதிரி இருக்கும். எத்தனை பேரால் அதனுடைய பலன் எத்தனை மிஞ்சி போனால் எத்தனை பேரை போய் சேர்ந்துருக்கும்? ஆனால் திராவிடர் கழகம்னு ஒன்று, சுயமரியாதை இயக்கம்னு, திராவிடர் கழகம்னு அது ஒரு அமைப்பாக்கும் போது, கேள்வி கேட்க சொல்லும் போது, கற்றுக் கொடுக்கும் போது, இதெல்லாம் செய்யும் போது, ஒரு உரிமையை பேசும்போதும் விழிப்புணர்வை கொடுக்கும் போதும் அது உருவாக்குகிற நம்பிக்கை இருக்குல்ல, அது இன்னும் 100 பேரை விளக்கு 100 விளக்கை ஏற்றுற மாதிரி. சேரிட்டி அப்படி கிடையாது. அது ஒரு யாரோ 4 பேர் கொடுக்குற மாதிரி. அது ஒரு அசல் லாட்ரி. இந்த மாதிரி ஆட்களுக்கு சேரிட்டி ஒரு லாட்ரி. கேபிஒய் பாலா மாதிரி 1,00,000 பேர் வந்தால் கூட தமிழ்நாட்டில் தேவை இருக்கு. தமிழ்நாட்டில் தேவை இருப்பவர்களில் 10% கூட ரீச் பண்ண முடியாது. ஆனால் அதில் 10,000 பேர் ரொம்பவும் ஆக்டிவாக சின்சியராக இந்த வேலையை செஞ்சாங்கன்னா, இந்த உரிமை பேசுறதுக்காகவும் அல்லது இந்த யூனியன் ஆக்டிவிட்டி மாதிரி இதில் உரிமையும் நம்முடைய இதுக்காக வந்து டெடிக்கேட்டடாக செயல்படும் போது அதனுடைய ரிசல்ட் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். லாரன்ஸ் கேபிஒய் பாலா விதைக்கிற நம்பிக்கை அப்படின்றது இந்த மாதிரி எல்லாரும் பண்ணால் எல்லாரும் தற்காலிகமானது, போலித்தனமானது, அண்ட் ஒரு தற்காலிக பரவசம் தான். அது ஒரு ஃபேக் ஹோப் தான். அது நீங்கள் காத்திருப்பீங்க. அது அவநம்பிக்கையை தான், பெரும்பாலும் அவநம்பிக்கையை தான் உருவாக்கும். இந்த மாடலை நான் பாலா மாதிரி ஆகிறேங்கிறவங்க வந்து நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. பாலா மாதிரி எனக்கு ஒருத்தர் வரணுங்கிறவங்க பல பேர் இருப்பாங்க. அது ரொம்ப இது உங்களுக்கு குழப்பம் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ட்ராவல் வித் அக்காச்சி அந்த இதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப்ல இருக்கான்னு தெரியல, ஃபேஸ்புக்கில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. மக்கள் அந்த அவங்களோட கார் கண்ணாடி பக்கத்தில் வந்து நிற்கிறவங்களோட முகத்தை பாருங்கள். உங்களால் ஓரளவு அந்த மனித உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும்னா, அந்த கார் ஒன்ஸ் நின்று அவங்க இறங்கும் போதே எதிரில் இருக்கவங்க அந்த இதுக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு போவாங்க, அந்த யாசகனுடைய மைண்ட் செட்டுக்கு போவாங்க. ஐயோ வாங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் அங்கே வரவே வராது. ரொம்ப ரேர். 1-2 வீடியோக்கள் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அது இவங்களே முன்கூட்டியே சொல்லிட்டு போகிறதுன்னு நினைக்கிறேன், அது தெரில. ஸோ இந்த மனோநிலை வந்து எதிரில் இருக்கிறவனுடைய சுயமரியாதை பாதிக்கிற, தெரிஞ்சோ தெரியாமலோ பாதிக்கிற எந்த ஒரு சேரிட்டியும் ஆபத்தானது, நியாயம் இல்லாதது. இதான் பாயிண்ட். இதுக்கு சர்வதேச சதிகுதின்லாம் அந்த வெர்ஷனுக்கே போக வேண்டாம். பாலாவோட தர்க்கங்களை நீங்கள் 100% ஏற்றுக்கொண்டாலும் இந்த மாடல் ஆபத்தானது. சேஃபர் எதுன்னு சொன்னால் ஓகே ஃபைன், பாதகம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இவரை சொல்லலாம், சூர்யா ஃபவுண்டேஷனை சொல்லலாம். சூர்யான்னு ஒருத்தர் இல்லைனால அது நடக்கும். நீங்கள் வேற ஒருத்தர் அதை நடத்த முடியும், கூடலாம் குறையலாம், நீங்கள் அதை கேள்வி கேட்க முடியும். அதில் ஒரு ஏமாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவு, ஒருவர் அது சுயமரியாதையை விட்டுறதுக்கான வாய்ப்பு குறைவு. அங்கே பேசுனவங்க அந்த மாதிரி பேசலை, ஐயோ அண்ணன் காப்பாற்றிட்டாருன்னு பேசலை. ஏன்னா அது ஒரு ப்ரொசீஜர். அது அவன் அந்த தகுதியான கேண்டிடேட்டை எடுத்து இல்லை அப்படி இல்லை, அந்த இடத்துல பாஸ் பண்ணி வர்றவன் இருக்கான் இல்லையா, அவன் தன்னோட தகுதியை காட்டி வர்றாங்க. அவன் யாசகம் கேட்கல, என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு, நான் இவ்வளவு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், அது அதனூடாக நான் இதை வந்து சாதிச்சிருக்கேன், நீ எனக்கு கொடுனது. அது அங்க ஒரு உரிமை. இது அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமாகறீங்களோ, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வளைகிறீங்களோ, உங்களுடைய ஸ்டோரியில இருக்கிற அந்த எமோஷன், உங்களுடைய கஷ்டம், இதெல்லாம் தான் அங்க தகுதி. அதுதான் இந்த ஒரு ரொம்ப ரொம்ப ஆபத்தான வித்தியாசங்கிறது இதுதான். ஸோ ஒரு உருவாகிறதுங்கிறது, ஒரு கடவுள் உருவாகிறதுங்கிறது அது ரொம்ப மோசமா பண்ணது லாரன்ஸ். அதை ரொம்ப மோசமா பண்ணாரு. அது அந்த இதுல தெரியும். அந்த பாடி லாங்குவேஜே ஒரு மாதிரி இதா இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூல் கொடுத்துருக்காருல, ஒரு வீடு, அதுல என்ன ஸ்கூல் உங்களால கட்ட முடியும்? இங்க ஏற்கனவே லாரன்ஸால் பலன் பெற்ற ஒருவர் ஆசிரியர் ஆகிறார்.
ஸ்கூல் ஆரம்பிச்சாங்களா, போர்டு இல்லை, பசங்க எதுவுமே தெரியல. ஒரு வீடு, ஒரு வீட்டோட ஃபோட்டோ, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ, ஒரு பெரிய நியூஸ். அந்த வீட்டில் என்ன ஸ்கூல் கட்ட முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? ஸ்கூலுக்கு எத்தனை ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன வேணும், படிக்கிறதுக்கு ஆளுங்க வரணும். அது பிரைமரி ஸ்கூலாக ஏன் வெயிட் பண்ணா என்ன? ஏன்னா அந்த நமக்கு அந்த போத மாட்டேங்குது. ஒரு இதை கொடுத்துருவோம். 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு ஏதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன் அந்த போராட்டத்தின் போது. என்னாச்சுன்னு தெரியல. 1 கோடி மரம் நடுறது அதெல்லாம் அப்துல் கலாம் இறந்தப்போ அதெல்லாம். ஐயோ, இந்த சீரீஸ்ல முதல்ல நாம வந்து குற்றம் சாட்டணும்னா அப்துல் கலாம் தான். அவருக்கு வந்து இதுல இன்னொரு சில கொடுமை எல்லாம் இருக்கு. அதை நம்ம தனியா கூட பேசலாம். அப்துல் கலாம் கல்யாணமே பண்ணிக்கலங்கிறத ஒரு தகுதியா பேசி இன்னை வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு சாய்ஸ். அது திருமணமே செய்து கொள்ளலைங்கிறது ஒரு சாய்ஸ். அதுல என்ன குளோரிஃபை பண்றதுக்கு என்ன இருக்கு? தயிர் சாதம் சாப்பிட்டாரு, வீணை வாசிச்சாரு, என்ன இதெல்லாம் ஒரு தகுதி. அவரை போய் கேள்வியே கேட்க முடியாது. ஒரு யாராவது கேட்டிருப்பாங்களா? இந்த மாதிரியான மிகைப்படுத்தப்படுபவரோட பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம தர்க்கபூர்வமா அதை யோசிக்க மாட்டோம். நீங்க அவர் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த செயற்கை கால், எடை குறைவான செயற்கை கால். இந்த செய்தி வந்து 10 வருஷத்துக்கு மேலாச்சு. எடை குறைவான செயற்கை கால் அப்துல் கலாம் கண்டுபிடிச்சு கொடுத்திருந்தாருன்னு சொன்னா, இன்றைய தேதிக்கு இந்தியாவில் இருக்கிற உடல் சவால் கொண்டவர்களுக்கு இந்த கால் நடக்க முடியாம அந்த கருவி தேவைப்படுவோருக்கு எத்தனை லட்சம் பேருக்கு அது போய் சேர்ந்துருக்கணும் சொல்லி. அவர் செத்த எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 10 வருஷம் கிட்ட இருக்கும். அப்படின்னா அந்த சம்பவம் நடந்து அதுக்கு முன்னாடியே இருக்கும். 15 வருஷத்துல எத்தனை பேருக்கு அந்த கருவி போய் சேர்ந்துச்சு? இல்ல. அவர் செஞ்சது என்னன்னு சொன்னா, கிருஷ்ணகிரியில ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. அவங்க எடை குறைவான ஒன்றை கேட்குறாங்க. அவரு ஸ்பேஸ் இன்ஸ்டியூட்ல அந்த மெட்டீரியல் கிடைக்கும், எடை குறைவான உலோகங்கள் கிடைக்கும், அதை வாங்கி கொடுக்குறாரு. அங்கிருந்து வாங்கி இங்க தர்றாரு. உதவி மறுப்பதற்கில்லை. ஆனா அது எத்தனை பேருக்கு அது போய் சேர்ந்துச்சு? பட் சிஸ்டம்ல ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருந்தா, ஜனாதிபதியா இருந்து இந்த கருவி, இந்த பொருள் இவங்களுக்கு போய் சேரணுங்கிறத ஒரு மூமெண்ட்டை ஆரம்பிச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு அது பல லட்சம் பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். இப்பவும் 10 கிலோ எடை இருக்கிற உன்னை கட்டிட்டு தான் நடக்கிறாங்க. நடக்கல எதுவுமே. ஸோ இது வந்து இந்த கொண்டாடுறது இருக்குல்ல, தயிர் சோறு சாப்பிட்டாரு, இது பழைய ட்ரெஸ் தான் போட்டாரு, இதெல்லாம் இல்லை. அதனால அது ஒரு கொண்டாடத்தக்க ஒரு விஷயமே இல்லை. உங்களுக்கு அஃபோர்டபுள்னா நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸை போடலாம். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் சாதாரண துணியை போடலாம். எதுவும் கெட்டு போக போகிறதில்ல. அதனால வந்து அதை ஒருத்தர் பழைய சட்டையை போட்டாரு, அப்படியே எதில் இருந்தாரு அப்படின்னு சொன்னா அதில் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை. அதெல்லாமே சாய்ஸ். செயல் என்ன, அதனுடைய எதிர் விளைவுகள் என்ன, சாதகமான விளைவு என்ன, இப்படி மதிப்பிட்டு தர்க்கபூர்வமாக அணுகிறது தான் புத்திசாலித்தனம். ஆனால் இதை மாதிரியான இடங்கள்ல நாம் மக்கள் வல்னரபிளா இருக்கிறதுனால, பாலா மாதிரி ஒருத்தர், இவங்க மாதிரி ஒருத்தர் எமர்ஜ் ஆகி வரும்போது நாம் அதில் ஒரு எமோஷனலாக அடிக்ட் ஆகிறோம் அந்த காட்சிக்கு. அதன் வழியா ஒரு சோஷியல் மீடியா பெனிஃபிட் ஆகுது. அதை வச்சுக்கிட்டு அந்த செய்தியை கவர் பண்ணி மீடியாக்கள் தங்களுக்கான ஒரு நியூஸை வந்து அதுலேருந்து எடுக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த ட்ராப்ல மாட்டிக்கிற 2 பேருமே விக்டிம் ஆகலாம். இது பாலா விக்டிம் ஆகலாம். இன்னைக்கு பாலா அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு பாலாவோட தீவிர ரசிகர்களுக்கு என்ன தோணும்? நன்றி கேட்ட உலகண்டாதுன்னு அவங்க டிடிஎஃப் வந்து திட்டினாரு, பாலா நான் தப்பா பேசுறாங்க, நன்றி கேட்ட உலகண்டான்னு. இப்போ அந்த குரூப் வந்து இங்கே திட்டுவோம், இவங்க வந்து அவங்கள திட்டணும். அந்த மாதிரி தான் நடக்கும். ஏமாற்றம் வந்து ஒரு பொதுவான ஒன்றாயிடும். இப்போ இந்த லாரன்ஸ், கேபி பாலா, நம்ம சேரிட்டி பத்தி பேசணும். பட் அவங்க சொல்றது சர்வீசஸ் காட்ன்றது, அதான் லாரன்ஸ்லாம் சொல்றாரு. இப்போ நம்ம மதர் தெரசா போன்ற நபர்கள் அவங்களுடைய சர்வீஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இதையும் எப்படி பிரிச்சு பார்க்கலாம்? தொழுநோயாளிகளுக்கு போய் அவங்க சர்வீஸ் பண்ணாங்கன்றது யாருமே முன் வர மாட்டாங்க. அப்படிலாம் போய் பண்றதுக்குன்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதையும் பொருத்தி பார்க்கலாமா? ஓரளவு சர்வீஸ். இதை விட அதுவும் கூட ஒரு அதுவுமே வந்து நீங்க சிஸ்டமேட்டிக் அதன் மீதான குற்றச்சாட்டும் நிறைய இருக்கு. ஆனா அது ஒரு அமைப்பு. தெரசா இல்லாத போதும் அது நடந்தது. அதுல உங்களுக்கு என்னன்னு சொன்னா, அது யாருக்காக நடக்குது, அங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறது, அது ஒரு சிஸ்டம்குள்ள கொண்டு வந்துருது. லாரன்ஸ் இருக்கிறதுமே லாரன்ஸுமே தனிநபராக தான் பாக்குறீங்களா? அமைப்பு இருக்கிற மாதிரிலாம் அது மாதிரி எதுவுமே இல்லையா? காட்டப்படுவது எது? அமைப்பா வழியில வருது. லாரன்ஸ் தான் வெளியில வர. அதுக்காக தான் லாரன்ஸ்க்கு அடுத்து இப்ப கேபி பாலா தான் 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசன்ட் டைம்ல. நான் அதனாலதான் நான் வெளியில எந்த ஆர்கனைசேஷனுக்கும் நான் உதாரணத்துக்கு போல. நான் அவங்க சைட்ல இருந்து வந்த ஒருத்தர் தான் நான் காட்டுறேன். ரஜினி நற்பணி மன்றம் மூலமா கொடுக்கறது இதெல்லாமே கூட மோசம் தான். அது இதற்குன்னு ஒரு டெடிகேட்டடா ஒண்ணு இருக்கணும். அதுல இருந்து வர்றது பெட்டர். இல்ல, அகரம் பொறுத்த வரைக்கும் சூர்யா கார்த்தியும் அதுல காசு போடுறாங்க. அவங்க பேர் நடந்தாலும் நிறைய பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, வேலை செய்யறாங்க. சிஸ்டம்குள்ள நிறைய பேர் அக்கௌண்டபிலிட்டின்றது ஒண்ணு இருக்கணும். இந்த சுயமரியாதைக்கு டேமேஜ் இல்லைங்கிற அளவுல நாம அதை ஏத்துக்கலாம். பாலாவை நம்பி 25 சீட்டை ஒருத்தர் காலேஜ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஜென்ரலாவே அவங்க கொடுக்கலாம். பாலா மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு முதலாளி கொடுத்து மனம் இறங்கி ஒரு 25 சீட்டை கொடுக்கணுங்கிறது இல்லையா? பரவலா இந்த மாதிரியான ஒரு புரவலர் மனோநிலையை உருவாக்குவதுங்கிறது இன் ஜெனரல் நல்லதில்லை. அதுதான்
வேற ஒன்றும் இல்லை. இல்ல இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஏபொலிட்டிக்கலா இருக்குது அப்படின்றதும் ஒரு டேஞ்சர். இந்த மாதிரியான நபர்களுக்கு தங்களுக்கு வந்து எந்த அரசியலும் இல்லை, நாளை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிடையாது. அதாவது அவங்க சொல்ல வர்றதுனா அரசியல்ன்றது ரொம்ப ஒரு மோசமானது, ஒரு அழுக்கானது, கேவலமானது. அந்த அரசியல் கூட நாங்கள் இல்லை, நாங்களா உழைச்சி நாங்களா வந்து செலவு பண்றோம், மக்களுக்கு பண்றோம். இந்த விஜய் கூட நம்ம இதில் பொருத்திக்கலாம். அரசியல் மாதிரி இதெல்லாம் நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன், இப்போ அரசியல் உங்களுக்காக வரன்றதுதான் கான்செப்ட். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த நபர்களுக்கு இந்த அரசியல் பின்னணியும் இல்லாம இருக்கிறது ஒரு, நீங்க பெரியாரை கோட் பண்ணும்போது நான் இந்த கேள்வி கேட்க எனக்கு தோணுது. அரசியல் அற்று இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆபத்தான போக்கா நம்ம பார்க்கணுமா? இல்ல நிச்சயமா பெரும்பாலும் அதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். மெட்டீரியலிஸ்டிக், எல்லா செயலுக்குமே ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஆமா, மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கலாம், ஒரு பொருள் சார்ந்த ஒண்ணா இருக்கலாம், அல்லது ஒரு தனிப்பட்ட திருப்தி, ஏதோ ஒண்ணு நம்ம ஒண்ணு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னுடைய ஒரு டோபமைன் ஷூட்டுக்காக கூட இருக்கலாம். இதெல்லாம் செஞ்சா நான் கெத்த காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று கூட இருக்கலாம். பட் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அதனுடைய மற்ற விளைவுகள் இருக்குல்ல, ஏபொலிட்டிக்கல் ஆக்கி நீங்க வந்து அது ஒரு மாடலை கிரியேட் பண்றது இருக்குல்ல. கொள்கையை எதுவும் பேச வேணாம், அரச கேள்வி கேட்க வேணாம், நீங்க எதுவும் கேட்க வேணாம். அண்ட் விஜய் சொன்னதுனால சொல்றது, இப்போ அதை விட்டுட்டு தூக்கி போட்டு வர்றேன் அப்படிங்கறது ஒரு பெரிய தகுதியாக்குறது இருக்குல்ல, அது எப்படி தகுதியாகும்? எதை வேணா விட்டுட்டு வரட்டும். இப்போ பெரிய கோடீஸ்வரம் பையன் வந்து காலேஜ்ல அவனுக்கு படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, ஆனாலும் நான் படிக்கிறேன், அதை ஒரு கெத்தா சொல்ல முடியுமா? படிக்கிற இடத்துல நீ ஒழுங்கா கிளாஸுக்கு வந்தியா, எக்ஸாம் எழுதுனியா, இதான தகுதி. நான் அந்த காலேஜ்ல வந்து குப்பை கொட்டணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, ஆனாலும் அந்த 1000 கோடி ரூபா சொத்தை விட்டுட்டு நான் வந்து இந்த காலேஜ்ல படிக்கணும்னு ஒருத்தர் சொல்ல ஒத்துக்குமா? என்ன படிச்சா என்ன என்ன எக்ஸாம் எழுதுன்னு அதே தான் இங்கேயும். அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் வந்து காப்பாற்ற நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. நீங்க அதை இது கொடுத்துட்டு போயிடலாம். நீங்க ஒன்ஸ் அதை முடியும் அப்படி ஒரு கிளைமை வைக்கிறீங்கனாலே நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு ஒரு அதிகாரத்துல ஒரு மேல இருந்து பேசுறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஜனநாயக பூர்வமா இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அந்த இடத்துல இவர் அதை மாதிரி தான் சொல்றாரு. நான் சம்பாதிக்கிறேன், நான் கொடுக்குறேன். இந்த போக்கு தான் கொஞ்சம் மிகையா இருக்கலாம். அது மேபி நாம வந்து எல்லாத்தையுமே அதே உரிய டோனோட ஒருத்தர் அணுகுவோம்னு சொல்ல முடியாது. மேபி என்னோட பெர்செப்ஷனோ அல்லது சொல்றதுல டோன்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் நான் பயப்படுற விஷயத்துல வந்து நான் அதுல எந்த இதுவும் கிடையாது. இது மோசமா போறதுக்கான வாய்ப்பு உண்டு, மோசமா போனதுக்கான பல்வேறு ஆதாரங்கள் உண்டு. இவர்கள் ஏபொலிட்டிக்கலா இருக்காங்க, இதை வெறும் சேரிட்டி மட்டுமே அவங்கள வந்து போதையா இருக்குன்னு சொன்னா இதை யார் ஒருத்தரும் எந்த நேரத்திலையும் மிஸ்யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சோஷியல் மீடியா எங்க உங்களோட சின்ன சின்ன சேரிட்டிக்கு ஒரு செயல்களுக்கு வந்து கேட்பாரற்று உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்குதோ அதே இடம் உங்களை தலைகீழாகவும் கவுத்து விட முடியும். இதை பட்டியல் போட்டு பார்த்தோம்னா இதனோட பெனிஃபிட்டை விட அதோட ஃபிளிப் சைடு தான் ரொம்ப. ரைட் விங் பாலிடிக்ஸ்க்கு இது வழிவகுக்கும்னு ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, அதுக்கான உதாரணம் அப்படின்றது யாரை சொல்லணும்? அண்ணா ஹசாரே எடுத்துக்கலாமா? முக்கியமா அண்ணா ஹசாரே எதிர்பார்க்க சேரிட்டி அதெல்லாம் சொன்னாரு, ஊழல் எதிர்ப்பு ஊழல் எதிர்ப்புனாரு. அதற்கு பிறகு தானே ஏன் இந்த எஸ்ஐஆர் அதை விட ஒரு பெரிய ஊழல் இருக்க முடியுமா? இந்தியா வந்து இது வரைக்கும் 75 வருஷமா மக்களை எப்படி மண்டைய கழுவுனாங்க? ஓட்டு தான் ஒன்னு தீர்மானிக்குது, ஒன்னை தேடிதான் எல்லாரும் வந்தாகணும். இப்படி ஓட்டரே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அண்ணா ஹசாரே பிறண்டு படுத்தாரா இதுக்காக? இப்படி படுத்தாரு ஈஜோ அப்படி நடக்குதான்னு கூட இருந்தாலும் திரும்பல. இருக்கா இல்லைன்னே தெரியல. ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் இருக்கார் அண்ணா உயிரோடன்னு கேட்குறாங்க. அதன் பிறகு பின்னூட்டத்தில் தான் அதை உறுதிப்படுத்துறாங்க, இல்லை அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லி. அப்போ எங்கே போச்சது? அன்னைக்கு வந்து நான் லோக்பாலை கொண்டு வந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டு 11 வருஷமா வாயை மட்டும் படுத்துருக்கிறாரு. மாஸ்கை வாயில போடல, தொண்டையில மாஸ்கை போட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கிறாரு மனுஷன். என்னாச்சு? யார் ஒன்று தூக்கி விட்டாங்களோ அவங்களால ஒன்று மண்டையை தட்டி கீழே உட்கார வைக்க முடியும். அரசியல் நீக்கம் செய்யப்பட்டவர்களோட பிரச்சனை அது. ரொம்ப சிம்பிளா யாரோ ஒருத்தர் உங்களை ஹைஜாக் பண்ணி உங்களை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட முடியும். அதுதான் அதனுடைய ரொம்ப அதை விட்டுட்டு ஒரு மினிமல் ஒரு செயல்பாடை நீங்க வந்து ஒரு உங்க அளவுக்கு உதவுறது, அதுக்கு மேல அந்த இதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். இந்த கடவுள் மனித உருவில் மாற்றம்ன்றது கலெக்டிவா இருக்கணும். ஒரு தனியா ஒருத்தர் வந்து பண்றாருன்றதை நம்ம கண்டிப்பாக சந்தேகம். காருண்யம்ங்கிறது ஒரு சோஷியல் மீடியா போஸ்டை பார்த்து ஒருத்தர் இந்த ஒரு போஸ்ட்னால குடிக்கிற ஒருத்தரை நிறுத்த முடியாது. அதை போல ஒரு வீடியோ கண்டென்ட்னால மக்களை இரக்க உணர்வு உள்ளவராக மாற்ற முடியாது. ஆனா அந்த இரக்கம் இல்லாம இருக்கிற அந்த இதை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம். நான் பாலா அதை பார்த்து அப்பாடா யாரோ ஒருத்தன் இருக்கான், நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் என்னை திருப்திப்படுத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இது பாலாக்கு ஃபார்வர்ட் பண்ணு, உனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நான் ஒன்று சொல்லலாம். நான் என்னுடைய கடமையிலிருந்து விளைகிறதுக்கு வேணா அது உதவும். பக்கத்தில் இருக்கிறவன் கொஞ்சமா செய்யறது கூட ஒன்னா சேர்ந்து கிடைக்கிறது தான் உண்மையில கௌரவமானது, உண்மையில வலுவானது. அது மேல இருந்து ஒருத்தன் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அது வந்து அது ஒரு லாட்ரி மாதிரி. அது உங்களுடைய சுயமரியாதையோட
அது நேரடியாக பாதிக்கக்கூடியது. இதுதான் இந்த இடத்துல. அதனால ரைட் விங் பயன்படுத்துனாங்கன்னா பலரை இந்த மாதிரி ரைட் விங் முழுங்கிருக்கு. இவங்கள மாதிரி ஆட்களை யார் என்கரேஜ் பண்ணுவாங்கன்னா ரைட் விங் குரூப் தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த யோகா கற்றுங்க அதெல்லாம் இவங்க தான் ரைட் விங்காரங்க தான் அதை ப்ரமோட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு லெஃப்டிஸ்ட் ஆர்கனைசேஷனை செய்ய மாட்டாங்க. ஏன்? இந்த யோகாக்காரனை வந்து உட்காருவோம் அந்த இடத்துல. இப்போ நீங்கள் பாலா மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு அதன் பிறகு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். அந்த கம்பளி மீசை வச்சுட்டு ஒரு பையன் இருக்கார்ல, இந்த காப்பாற்றுறவர், இந்த நாயை காப்பாற்றுற மாடை காப்பாற்றுறவர். ஆக்சுவலாக அது எங்கே யாருக்கு பயன்படுது? நாய் காப்பாற்றுறது இல்லை. அதனுடைய எண்டு என்னன்னா, அந்த பையன் ப்ரமோட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், பால் குடிக்காத, கரிமீன் சாப்பிடாத, இதெல்லாம் தான் அங்கே அந்த ஒரு கண்டென்ட். இந்த பையனுக்கு நாயை காப்பாற்றுறது நோக்கமாக இருக்கலாம். பட் அவர் ஏன் இந்த அளவு வளர்த்து விடப்படுறாருன்னா, அவர் பால் குடிக்காதங்கிறது, மாடு தெய்வங்கிறது, கரிமீன் சாப்பிடாதங்கிறது, வெஜிடேரியனிசத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவர் பயன்படுத்தப்படுறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப ரேர் அந்த வலதுசாரிகளோட வலைக்குள்ள இந்த மாதிரியான அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட அந்த சேரிட்டி தர்மகர்த்தா மனோநிலையில் பண்ணையாடுறதுல அல்லது ஒரு கடவுள் மாதிரி தன்னை காட்டிக்கிற அவர்கள் வலதுசாரிகளின் வலையில் விழுவதற்கான வாய்ப்பு பரிபூர்ணமாக உண்டு. ஸ்டில் நான் அவர் பாலா கிட்ட அந்த மாதிரி எதையும் நான் பார்க்கல. ஸோ அது இவர் மீதான குற்றச்சாட்டு இல்லை, பொதுப்படையான ஒன்று. அண்ட் உலகளாவிய அளவில் இதற்கான ஆதாரங்கள் இருக்கு. ஸோ லிஸ்ட் எடுத்தோம்னா இது நல்லதுக்கு இல்லைங்கிறது தான். இறுதியா கன்க்ளூட் பண்ணணும்னா என்னென்ன பாயிண்ட் சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்? அரசியல் நீக்கப்பட்ட நபர்களை சந்தேகிக்கணும். இந்த மாற்றம் அப்படின்றது கலெக்டிவா இருக்கணும். ஒருத்தர் மேலேந்து வருவாரு, அவர் கொடுப்பாருன்றதை நம்ம அதை அதிகம் சந்தேகம். இந்த வீடியோவுக்குள்ள இந்த வீடியோ ரசிக்கிறீங்க, இந்த வீடியோ உங்களை உங்க விரும்ப வைக்குது, அவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர், ஐயோ ஒரு பெரிய ஆள் மாதிரி தோணுதுன்னா அது உங்க தப்பு இல்லை. இது நம்ம கடுப்பா தான் இருக்கு. அதெல்லாம் வயரிங்ல இருக்கு, இல்ல பெரும்பாலானவருக்கு அது உங்களுடைய வயரிங்ல இருக்கு. ஏன்னா இவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, இவர்கிட்ட உதவி வாங்குறவனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரிக்குள்ள ஒரு எமோஷனை வச்சு உங்களுக்கு ஒரு காட்சி வரும்போது நீங்கள் அன்கான்சியஸா அதோட கனெக்ட் ஆவீங்க. உங்ககிட்ட அது வேலை செய்யும். அதனால இதுல யாரையும் அவரையும் குறை சொல்ல முடியாது, உங்களையும் குறை சொல்ல முடியாது. பட் இது நல்லதுக்கு இல்லை. இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்னாலும் கூட இதை தர்க்கபூர்வமா அணுகிறது நல்லது. இதோட அவுட்கம் நெகட்டிவ் சைடு தான் அதிகம், பாசிட்டிவா எதுவும் இல்லை. ஸோ யாரும் அவரையும் குறை சொல்ல வேண்டாம், உங்களையும் குறை சொல்ல வேண்டாம். பட் முடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தனிப்பட்ட ரீதியாக ஹெல்ப் பண்றதுன்றது இல்ல, அது எல்லாருமே பண்றதுதான். அது அந்த இந்த போஸ்ட் இந்த வீடியோஸ் இல்லைன்னு சொன்னா ரைட், அந்த பையனுடைய நோக்கங்கிறது ஒரு எந்த இதுவும் இல்லாத 100% அவர் அப்பாவித்தனம்னு இதுல இருக்க அவரோட சாய்ஸ் ரொம்ப பியூர். நம்ம பியூர், சந்தேகமே வேண்டாம். அவர் உதவுறதுல ஸ்டேஜிங்ல தான் இவ்வளவு பிரச்சனை. ஆமா, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹீரோ தான் அந்த வகையில. சார் நீங்க மெட்டீரியல் கண்டென்ட் ஆக்கும்போது அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். இலவசமா சாப்பாடு போட்டீங்கன்னாலும் சாப்பாடு அதற்குரிய தரத்தோடு இருக்கணும் இல்லையா? அதே ரூல் தான். நான் ஃப்ரீயா தான் சோறு போட்டேன், அதனால இன்ஃபெக்ஷன் நான் பொறுப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியாதுல்ல. அதை போல தான் இது. நிறைய விஷயம் பேசியிருக்கோம், மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுடைய கருத்துக்களை நன்றி. நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க. மற்ற சந்திப்போம். நன்றி, வணக்கம்.